ஹாய்டா. ஜிக்கு இது மாமா ஒன் ஷாட் இருக்கும் இல்லையா, அதோட நெக்ஸ்ட் பார்ட். இப்போ மார்னிங் காலேஜ்க்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. ஜிக்கி பண்ணதெல்லாம் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அதோட தான் நீங்கள் கிளம்பிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது, உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டுருக்கு, சீக்கிரம் வீட்டிலேருந்து வெளில வா அப்படி வருது. நீங்களும் மொபைல் எடுத்துகிட்டு பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளேருந்து வெளில வர உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டா. நீங்கள் அவளை பார்த்துட்ருக்க. இந்த டைம் ஜிகே வந்து நின்றுருக்கான். உங்கள் ஃப்ரெண்டு ஜிகே பார்க்க, நீங்கள் ஜிகே பார்க்க, ஜிகே உங்களை பார்க்க, அப்படி தான் இருக்கு. ஜிகே எதுவுமே பேசலை, பைக்கை முறுக்கிட்டு நின்றுருக்கான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துப்பீங்க, பட் அவங்க கூட போகாம மெதுவாக வந்து ஜிகே பக்கத்தில் ஏறி உட்காருங்க. அவனுக்கு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்திருக்கும். ஓகே, நேற்று சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சு பிள்ளை, அப்படி தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களை பார்த்துட்ருக்க, நம்ம மாமா கூட வர, நீங்கள் வாங்க, அவ்வளோதான் சொல்லி முடிச்சா அடுத்த செகண்ட் ஜேகே பைக் எடுக்கிறான். கொஞ்ச நேரம் டைம் அப்படியே போகுது. ஜேகே கிட்ட நீங்கள் எதுவுமே பேசல, அவனுமே உங்ககிட்ட எதுவும் பேசல. நெக்ஸ்ட்டு காலேஜ் பைக்கை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் கீழே இறங்கி ஜேகேவை பார்க்க அவன் உங்கள் கையை பிடிக்கலான்னு வரான். அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் கையெல்லாம் க்ளோஸ் பண்ண உங்கள் கையை டெஸ்ட் பண்ணாமல் தேங்க்ஸ் என் கூட வந்ததுக்கு. உங்களை பார்க்குறான், பைக்லேருந்து கீழே இருக்கிறான். நீங்கள் ஜிக்கி மூஞ்சே பார்த்துட்ருக்க. இங்கே பாரு, ஃபர்ஸ்ட்லாம் நீ எப்படி என்கிட்ட பேசிட்டு நார்மலாக என் கூட விளையாடிட்டு அப்படி இரு. எனக்கு அதான் வேணும், புரியுதா? மற்றது எதுவும் எனக்கு வேண்டாம். நான் முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருந்தான், என் கூட நார்மலாக இரு போதும். நீங்கள் அவன் மூஞ்சியே பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்களை ஹக் பண்ணுற மாதிரி வரான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்க. உன்னை ஹக் பண்ணலாமான்னு கூட தெரில, பட் ஓகே, நீ நார்மலாகிட்டான்ல, எனக்கு அது போதும் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணாமல் பைக்கில் ஏறி ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிட்டு போகிறான். நீங்கள் போகிறோன்னு திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. மாமா ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சான். எல்லாம் முன்னால் தான் பண்ணுறது, எல்லாத்தையும் பண்ணிட்டேன், ஹர்ட் ஆச்சான்னா அப்படி சொல்லிட்டு உங்கள் பிரெட்டை உங்கள் ஃப்ரெண்டில் வச்சுட்டு இருக்கும். அது பேசுறதுல, அது பார்க்குறதுல தெரியுது, நம்மளை டச் பண்ணவே யோசிக்குது. அப்படிலாம் திங்க் பண்ணிட்டு நைட்டு என்னென்ன பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் ஓடுது. ஸோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கே. மாமா சொல்கிற மாதிரி நார்மலாக இருக்காது, ட்ரை பண்ணுவோம் அப்படி திங்க் பண்ணிட்டு நீங்கள் ரூட்டை பார்த்துட்டுக்க. உங்கள் ஃப்ரெண்டு வரா, இவன் புருஷன் என்னம்மா பைக் ஓட்டுறான், உங்களுக்கு முன்னாடி வந்துட்டான் நடி, ரொம்ப முக்கியம், வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு முன்னாடி வரீங்க. அவங்களாம் பைக் ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு வராங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாக அது மட்டும்தான் உங்களுக்கு ஓடுது. ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேசுகிறீங்க, படிக்கிறீங்க, அரட்டை அடிக்கிறீங்க. ஈவினிங் ஆகுதா, எப்பவும் போல தான் கழிச்சிட்டு வெளில வர, என் கூட வருவியா இல்லை உங்கள் மாமா கூட போவியா அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேட்டுட்ருக்க. ஜேகே சைலண்ட்டாக வந்து நிற்கிறான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆன்சர் பண்ணாமல் ஜிகே கூட போய் ஏறி உட்காந்துட்டு, கேர்ஃபுல்லாக வாங்க, நான் கிளம்புறேன், அவ்வளோதான். ஜிகே வண்டி எடுக்கிறான். ஜிகேக்கு நீங்கள் நார்மலாக அவங்ககிட்ட எப்பவும் போல் நடந்துக்கிட்டால் போதும், அவனுக்கு நீங்கள் அவங்க கூட இருந்தாலே போதும் அப்படி தான் தோணுது. கொஞ்சம் சார் எமோஷ்னலாக ஃபர்ஸ்ட் நைட் அப்போது அவங்கக்கிட்ட பாஞ்சிட்டான். அவன் ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறான். அவங்கக்கிட்ட இருந்து வண்டி ஓட்டிகிட்டே இருக்கான். என்ன சாப்பிட்றடி? மார்னிங் எதுவும் பேசலை, இப்போ கேட்குறான். எதுவுமே அவன் மனசில் இல்லை, எல்லாத்தையுமே மறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நேற்று பேசியிருப்பான் இல்லையா. ஸோ இப்போது எதுவுமே உன் தாட்டில் இல்லாத மாதிரி மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி, எங்கே உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இதெல்லாம் சாப்பிட்றியா? மைக்கு கொண்டு வந்து ஒரு மஸ்டாக பண்ண, எப்பவும் போல் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். மெதுவாக சாப்பிட்றீங்க. எப்பவுமே ஜேகே உங்கள் பக்கத்தில் உட்காருவான், பட் உங்கள் பக்கத்தில் உட்காராம அவங்களுக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காந்துக்கிட்டான். பொறுமையாக சாப்பிட்டு போதுமா, பில் பே பண்ணிட்டு அவங்களை கூப்பிட்டு வரான். அந்த பக்கம் போகாத பா அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்க வரான். சரி, உங்கள் கையை தான் பிடிக்க போகிறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் கையை அவன்கிட்ட நீட்டு இப்படி போகணும், என் முன்னாடியாவா முன்னாடி நடந்து போகிறான். நீங்கள் அவங்க கையை பார்த்துட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் பின்னாடி நடந்து போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பைக்கில் ஒன்றும் இல்லை வயன், இந்த ஷாப்போட ரூட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதான் வரும்போது நார்மலாக போய்க்கலாம், பட் வெளியே போகும்போது இந்த வழி தான், பிகாஸ் க்ரௌட் ஆகுதுல்ல. சரி, காலேஜில் என்னென்ன பண்ண? மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ஃபேஸை பார்க்குறான். அவனை பார்த்துட்டே என்னென்ன பண்ணியோ
எல்லாத்தையும் சொல்றீங்க. படித்தேன், கேன்டீன் போகணும், நல்லா சாப்பிட்டோம், அப்புறம் கொஞ்சம் பிளே கிரவுண்டில் இன்னொரு விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் சொல்ல சொல்ல உங்களே மருது பழைய மாதிரி இருக்க மாதிரி அந்த போன் நீங்கள் பேசிட்டே வரீங்க. அவன் ட்ரைவ் பண்ணிட்டு மிரரில் உங்களை பார்த்துட்டே வரான். வீட்டில் கூட்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு சரி சரி போதும்டி இறங்க அப்படி சொல்ல ஓகே வீட்டுக்கு வந்துட்டோம் போல அப்படி தோணுது. கீழே இறங்குறீங்க. சரி உனக்கு எதாவது சாப்பிட வேணும்னா கால் பண்ணு, நான் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வருவேன் தலையாட்டுங்க. அதுக்கப்புறம் அவன் பைக் எடுத்துட்டு கிளம்புறான். இப்போதான் உங்களுக்கே தோணுது பழைய மாதிரி மாமா கூட பேச ஆரம்பிச்சிட்டோம்ல அப்படி இருக்கு. பொறுமையா வீட்டுக்கு வரீங்க. வயன் என்ன 2 டேஸா ஜேகே கூட போக்காம உங்க அப்பா வர சொல்லி உன் ஃப்ரெண்டை வர சொல்லி என்னென்னமோ ட்ராமா பண்றத என்ன இப்ப ஜேகே கூட போற? அதெல்லாம் அப்படிதான். உங்க ரூமுக்கு போயிடுறீங்க. படிச்சுட்டு இருக்கீங்க. நைட் ஆகுது. ஜேகே கிட்ட இருந்து மெசேஜ் வருது, வீட்டுக்கு வந்துட்டேன், நீ சாப்பிட்டு பாடு அப்படின்னு. நீங்களும் குட் நைட் அனுப்புறீங்க. ஜேகே அதை பார்த்துட்டு எவ்வளோ நாள் ஆச்சுடி இது போல பேசு. ஒரு 3-4 டேஸ் இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு 3-4 இயர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பெட்ல படுக்கிறான். அன்னைக்கு நைட்டு உங்கள் கூட இருந்தது மட்டும்தான் அவன் மைண்டில் ஓடுது. பில்லோவை ஹக் பண்ணுறான். என் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்டி. அன்றைக்கி உன் கூட பண்ணது ஹாப்பி மூமெண்ட். யாருமே அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு நடக்கிற இந்த மூமெண்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் மறக்கவே மாட்டாங்க. பட் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். கண்ணு மூடி படுத்துக்கிட்டான். நீங்களும் தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் டே வழக்கம் புள்ள தான். இப்பவும் புள்ள அவள் உங்களை கூப்பிட்டு போய் வர்றது, அங்கிருந்து கூப்பிட்டு வர்றது, உங்களுக்கு சாப்பிட வாங்கி கொடுக்குறது, உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது, அது போல தான் போயிட்டுருக்கு. வழக்கம் போல் நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்க. அவங்ககிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அவனை தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஜேகேக்கு அத்தா வேணும். அத்தா உங்ககிட்ட இருந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த நாட்டினஸ் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இது அவன் லைஃப் லாங் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருப்பான். இப்போ அவனுக்கு அது போதும். அப்படி இருக்க இந்த டைம் அம்மா பையன் இன்னைக்கு நீ காலேஜ் போவேன்னா ஏம்மா? அது ஒன்றும் இல்லை, நம்ம ரிலேஷனில் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ், ஸோ அங்கே போகணும், அவ்வளோதான். அவ்வளோதானே, நீங்கள் போனால் என்ன? ஜெயிக்கவும் வரான். ஸோ அந்த டைமில் எப்படி நான் போகிறது? நீயும் போ. அந்த சைட்லேருந்து உங்கள் ஆன்டி சைட்லேருந்து யாரும் போகல, ஜேகே போகிறான் போல. ஸோ நம்ம சைட்லேருந்து நீ போ. ஸோ கிளம்பு. ஜேகே கூட தானே, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் ரெடி ஆகிட்டு ஆன்டி வீட்டுக்கு போகிறீங்க. ஜேகே ஆஃபீஸ்லேருந்து பாத்திலே வந்துட்டுருப்பான். ஆன்டி ஜேகே இங்கே ஃபங்க்ஷன் போகிற கிளம்பிட்டுருக்கான். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போயிட்டு ஒரு ஓப்பன் பண்ண பார்த்து வர மாட்டியா? நான் வர பார்த்துட்டான். டக்குன்னு திரும்பி நின்றுக்கிட்டீங்க. என்ன அது ஃபங்க்ஷன் போகணும், வெளில போகிறேன். வெளில வந்துடுறீங்க. அவன் ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்த உடனே திரும்பிக்கிறான். நம்ம பார்க்காத மாதிரி அப்படிங்கிற மாதிரி நல்லா செட் பண்ணிட்டு வெளில வரான் பைக்கை எடுத்துட்டு. உங்களுக்கு அவனை அப்படி பார்த்ததுல இருந்து அன்னைக்குன்னு அது மட்டும் தான் ஞாபகம் வருது. ரிப்பீட்டடா ஜேகே உங்களை பார்த்த வாடி மெதுவாக எழுந்துக்கிறீங்க. அவன் கேஷுவலாக இருக்கான். பட் உங்களால் அப்படி இருக்க முடியல. பைக்கில் உட்காந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி அங்கேயே நின்றுது அவனே பார்க்க அங்கே எதுக்கு நின்றுட்டுருக்க வபுலாம் வந்து அவன் பின்னாடி ஏறி உட்காரிங்க. அவன் ஷோல்டரில் கை வைப்பீங்கன்னு பார்க்குறான். பட் கை வைக்கல. ஆனால் ஃபஸ்ட்டு மாதிரி அவன் கேர் பண்ணுறது இல்லை. அவனுக்கு பழகிருச்சு. அவன் சைலண்ட் ஆகிட்டான். உங்களுக்கா இப்போ இவனை பிடிக்கலாமா வேண்டாமா அப்படி இருக்கு. பட் அவனை டச் பண்ணவே இல்லை. பின்னாடி உட்காந்துருக்கீங்க. க்ளோஸில் போய் உட்காருவீங்க எப்பவுமே. பட் இப்போ அந்த மாதிரி உட்காரல. உங்கள் 2 பேருக்கு ஒரு நடுவில் கேப் இருக்கு. ஜேகே அதை பெருசாக மைண்ட் பண்ணல. உங்களுக்கு கிட்டி போய் உட்காரணுமா, மேலே கை வைக்கலாமா வேண்டாமா அப்படிலாம் நிறைய தோணுது. பட் ஜேகே ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஸ்பீட் பிரேக்கரு அவன் வேணுன்ட்டு கொண்டு வந்ததில் விடல. இந்த ரோடி அப்படிதான் இருக்கு. அது உள்ள ஏற்றி இறக்க அவனுக்கு க்ளோஸாக வந்துட்டீங்க. ஜேகே நார்மலாக வரா. பட் உங்களுக்கு தான் ஏன் தெரியல பட நடிச்சுக்குது. மெதுவா உங்கள் கை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் ஷோல்டரில் வைக்கிறீங்க. ஒரு மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த மேரேஜ் கிஃப்ட் கொடுத்துட்டு பிக் ஒன்று எடுத்துட்டு அங்கேருந்து வெளில வரீங்க. ரொம்ப தூரம் ட்ராவலில் டயர்டாக இருக்குடி, சாப்பிடலாமா? தலையாட்டிங்க. உங்கள் அப்பா தானே வரேன்னு சொன்னான் அந்த மேரேஜுக்கு, அது எப்படி நீ வந்த? அம்மா தான் நீ போறேன்னு சொல்லிட்டு நீயும் கூட போக சொன்னாங்க. சரி தலையாட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. மாமா என்ன அந்த பையன் உங்களுக்கு ஃப்ரெண்டா? யாரு மாப்பிள்ளையா? அவங்ககிட்ட நல்லா பேசினாங்க. ஆமாம் ஃப்ரெண்டு தான், அதனால தான் நான் வந்தேன். சரி சொல்கிறீங்க. அவன் பைக் எடுக்கிறான், பின்னாடி உட்காரீங்க. சேம் அதே டிஸ்டன்ஸ் தான். ட்ராவல் அப்போ 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்றீங்க. ஏன் தெரில, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போது
ஷோல்டர்லாம் கை வைக்காம அவன் ஹிப்பில் கை வைக்கிறீங்க. அது 2 பக்கம் அந்த ஷர்ட்டு மட்டும் பிடிச்சிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இறங்குடி. வேணும் வந்துருச்சா? அது கூட தெரியல, என்ன தூங்கிட்டு வந்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கீழே இறங்குறீங்க. டைம் போனதே தெரியல. சிக்கு கூட இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைமா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல். அவன் கொண்டு வந்து டாப் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். அம்மா அப்பாலாம் நிறைய கேட்குறாங்க, போனே என்னாச்சு, என்ன பண்ணீங்க அப்படிலாம் நிறைய கேட்க, நீங்களும் என்னென்ன பண்ணியிருப்பீங்களோ எல்லாத்தையும் சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. இப்படி ஒரு 2 days போகுது. ஜிகி நைட் டைம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறான், பையன் பார்ட்டிக்கு போகலாம் வரலையா அப்படி மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் காலேஜ் போயிட்டு அப்போ தான் வந்திருப்பீங்க, படிச்சுட்டு வர இருக்கீங்க, பார்க்கல. அகைன் பண்ணுறான், சார் நீங்கள் வரமாட்டீங்க போல அப்படி சொல்லிட்டு அவனே கிளம்புறான். கொஞ்ச நேரம் கழுத்தெல்லாம் வலிக்குது உங்களுக்கு படிச்சு படுத்துட்டே மொபைல் எங்கே இருக்குன்னு தேடுறீங்க. ஒரு கார்னர் இருக்கு, எடுத்து ஓப்பன் பண்ண ஜிகி மெசேஜ் தான். ஓப்பன் பண்ணி பார்த்தா பாத்தியா அப்படின்ற டக்குன்னு எழுத உட்காருங்க. ஐயோ பண்ணி ஒரு 1/2 hour இருக்கும், மாமா போயிட்டு இருக்குமா அப்படின்னு வேகமா நீங்க ஜிகே கால் பண்ண. என்னடி ட்ரைவ் பண்றதுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். மாமா நானும் பாட்டிக்கு வரேன். என்ன நானும் வரேன். நான் பாதி தூரம் வந்துட்டோம் மயன், நானும் வருவேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நானும் வருவேன். கேட்கும் போது ஏண்டி மூணு சொல்ல, மாமா நான் பார்க்கல போ, ரெடியாரு வரேன். ஃபோனை கட் பண்ணிட்டா. டைமை பார்க்குறீங்க 8:30. இந்த டைமில் கூடமா பாட்டி வைப்பாங்க நைட் டைமில்? சரி ஓகே அப்படி சொல்லிட்டு கிளம்புறீங்க. நெக்ஸ்ட்டு ஜிகி வரா. கிளம்பிட்டியா அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் மேலேருந்தே கத்துறீங்க. வெயிட் பண்ண வேகமாக வீட்டுக்கு வரீங்க. அதாவது வீட்டில் வந்து வெளில வரீங்க. பொறுமையாக வாடி வெளில தொலை போகிறேன். கடன்னு ஏந்து பின்னாடி உட்காந்துக்கிட்டு ட்ரைவ் பண்ண போலாம். அவனும் வண்டி எடுத்துகிட்டு வரான். மாமா என்ன இந்த டைமில் என்ன பாட்டி? ஃப்ரெண்ட்ஸ் அதான் அன்றைக்கி கல்யாணம் ஆச்சு ஒருத்தனுக்கு, அவன் தான் பார்ட்டி வைக்கிறான். நைட் பார்ட்டியில் அந்த டைமில் தான் இருக்கும். அவன் ட்ரைவ் பண்ணுறான். நீங்கள் நொயின்னு வந்துட்டு ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவனும் சலிக்காமல் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு பார்ட்டி ஹாலும் போயிட்டீங்க. அந்த வைபை வேறு மாதிரி இருக்கு. என்னதுண்ணா? நீங்களாம் வந்ததில்ல பார்க்கலாம். உங்கள் கை பிடிக்க ரொம்ப தயங்குறான். பட் நீங்கள் அவனை பிடிச்சிருக்கீங்க. சரி சொல்லிட்டு கை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போகிறான். நீங்கள் இது போல் வந்திருக்க மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்டினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் நிறைய சாப்பிடுவீங்க. பீஸா பர்கர் கோக் அப்படி சொல்லிட்டு அதுதான் உங்கள் கேங்குக்குள்ளே இருக்க பார்ட்டி. பட் ஜேக்கோட கேங்கில் இப்படி இருக்கு. நீங்கள் ஜேக்கோட கையை விடவே இல்லை, அவனும் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டான். ஜேக்கே வந்த உடனே எல்லாரும் வெல்கம் பண்ணுறாங்க. இந்த கூட்டத்தில் இருக்க பாதி பேரை நீங்கள் ஜேக்கே கூட பார்த்துருப்பீங்க. அதில் இருக்க எல்லாருமே மேரேஜ்க்கும் வந்திருப்பாங்க. அவங்கங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஒய்ஃபா அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் பார்க்குறீங்க. எல்லாரும் மாடலாக இருக்காங்க. பட் நீங்கள் மட்டும் சாரி வேர் பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் உங்களை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஜிகேவை பார்த்து மாமா என்ன நீங்கள் ஒரே சவுண்டாக இருக்குது அப்படி தாண்டி இருக்கும், உனக்கு பிடிக்கலையா? புது மாப்பிள்ளை இல்லைம்மா? அது அப்படியே இல்லை, எல்லாரும் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்கல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்து ஏன் என்ன அப்படி போட சொல்லலை நீ? எனக்கு என் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு உள்ளே பார்க்குறான். இளவயன் நீ இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். இளவயன் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஜேக்கேவை பார்க்க எல்லாரும் கோரஸா சேஸ் அப்படிங்கிற ஒரு சவுண்டு வருது. நீங்கள் அந்த சவுண்டு பக்கமாக, அதாவது அந்த கிரவுண்டு பக்கமாக திரும்பி பார்க்குறீங்க. எல்லாருமே மாடலாக இருக்காங்க. எல்லாரும் ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஜேகே லைட்டாக பின் பண்ணி பாரு எங்கேயும் போகக்கூடாதா, ரெஸ்ட் ரூம் வந்தால் என்கிட்ட சொல்லு, நான் கூப்பிட்டு போகிறேன், தனியாக எங்கேயும் போகக்கூடாதோ. தலையாட்டுறீங்க. ஜேகே குடிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகேவை பார்க்குறீங்க. ஒரு பாட்டில் எடுத்து கல்ப் அடிக்கிறான். மம்மா என்னடி ரெஸ்ட் ரூம் வருதா? இல்லை நீ குடிக்கிற. கவலைப்படாத, சேஃபான கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுருவேன். நீங்கள் அகைன் ஜேகேக்கிட்டே வந்துட்டீங்க. ஃபுட் எதுனா சாப்பிட்றியா? ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? இல்லை வேணாம், நீங்கள் சிக்கன் இருக்கடி, சிக்கன் சாப்பிட்றியா? அப்படின்னு அவன் அட்ஜஸ்ட்டுக்கிட்ட அந்த ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிட்டு ஹக் பண்ண மாதிரி வேணான்னு தலையாட்டுறீங்க. அவன் ஒரு கையில் உங்களை ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து கூல்ட்ரிங்க் என்ன குடிக்கிறியா? அவனும் கூல்ட்ரிங்க் ஆர்டர் பண்ணுறான். நீங்களும் கூல்ட்ரிங்க் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அந்த மேரேஜ் கப்புள்ஸ் கிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. நீங்கள் அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஜிகே ஃபுல்லாக குடிச்சிட்டு அவன் அந்த பாட்டில் வைக்கிறான். நீங்கள் க்ரிப்பாக அவன் ஷர்ட்டை பிடிக்க அவன் லைட்டாக உங்கள் கையை பெண்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களை பார்த்து ஏண்டி எதுக்கு பயப்படுற?
மாமா அங்கே பாரு. அவனும் பார்க்குறான். அங்கே என்ன அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தியா இல்லையா? அங்கே கையை நீட்டாதடி. அவங்க கையை பிடிச்சிக்கிறான். என்ன கிஸ்? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்ச அப்படி சொல்லிருக்க. அவங்களுக்கும் பக்கத்தில் இன்னொரு கப்பல் வேற மாதிரி இருக்கு. டக்குன்னு ஜிகே பக்கம் திரும்பிக்கிட்டீங்க. மாமா என்னடி? அவங்களுக்கும் பக்கத்தில் அவங்கள பாரு. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுடி. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. நீங்கள் ஜேகேவை பார்க்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு மாதிரி அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் இந்த குடிங்க வந்துருச்சு குடி அப்படின்னு ட்ரிங்க் எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீங்களும் அதை கையிலேருந்து வாங்குறீங்க. ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் சிக்கன் எடுத்துகிட்டு வரேன். இல்லை வேணாம், உனக்கு பிடிக்கும் இரு நான் கொண்டு வரேன் அப்படின்னு கொண்டு வர போகிறான். அந்த சரௌண்டில் இருக்க கப்புள்ஸ் எல்லாருமே ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி தான் பண்ணிருக்காங்க. நீங்கள் யாரையுமே பார்க்கவே இல்லை, சிக்கனை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் போயிட்டு அந்த பிளேட்டை கொண்டு வந்துட்டு இருக்கான். சாப்பிட்டு பாரு, உனக்கு பிடிக்கும். நீங்களும் அந்த பிளேட்டை வாங்கிக்கிறீங்க. சிக்கி பார்க்க சிக்கி அக்கின் ட்ரிங்க் எடுக்க போகிறான். அவன் கையை பிடிக்கிறீங்க. என்னடி இது மட்டும்? நீ கூல் ட்ரிங்க் குடி. குடிச்சனா ரிலாக்ஸாக இருக்கும்டி, போய் நல்லா தூங்கிடுவேன். அவங்க கையை எடுத்து விட்டுட்டு குடிக்கிறான். அதுக்கு மிஞ்சி நீங்களும் எதுவும் பேசல, சைலண்ட் ஆகிட்டீங்க. சேம் யாரையுமே பார்க்கல. எல்லாரும் ஒரு மாதிரி கிஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணிருக்க. நீங்கள் யாரையுமே பார்க்கல, சிக்கியை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. அவன் மட்டும் உங்களை எதுவுமே பண்ணல. ஒரு கையில் உங்களை பிடிச்சிட்டு சாப்பிட்டு உங்களுக்கும் எடுத்து ஒரு பீஸாக ஃபீட் பண்ணிட்டு குடிச்சிட்டு உங்களை ஒரு கையில் கேர் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிருக்கான். ரொம்ப குடிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே தள்ளாடுறான். அம்மா ஒரு நிமிஷம் நல்லா நில்ல, இப்படி இருந்தால் எப்படி நீ ட்ரை பண்ணுவேன்? அம்மா போதும் குடிக்கிறது எல்லாம் நீ சொல்லிருக்கீங்க. சார் பங்கமாக குடிக்கிறாரு. எல்லாரும் குடிச்சிட்டு மட்டையாக்குற மாதிரி அப்படி போக நீங்கள் அவனை பிடிச்சிக்கிட்டீங்க. வேணாம் மாமா எனக்கு பயமாக இருக்கு, இப்படி பண்ணாத அப்படின்னு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்க. சரி ஒன்றும் இல்லை, ரொம்ப குடிச்சிட்டேன் நினைக்கிறேன். நீ அதானே சொல்லிட்டு இருந்தேன், ஏன் அப்படி பண்ணுறேன்? எனக்கு பயமாக இருக்கு மாமா அப்படின்னு உங்கள் கண்ணுக்கு தண்ணி வருது. அதெல்லாம் அதை நான் தான் இருக்கல, ஒன்றும் இல்லடி, வேலைமில்லாமா அந்த ட்ரிங்க் பாட்டில் வைய கீழே அது தூக்கிட்டேங்கிறது நடந்து வரான். உங்களை ஒரு கையில் பிடிச்சிட்டு அவனால ஸ்டேபிளாக நிற்க முடியல, ஆடிட்டே இருக்கான். அதனால அவனை பிடிச்சிட்டே நடந்து வரீங்க. நீங்களும் போதையில் ஆடுறீங்களா இல்லை அவன் போதையில் ஆடுறான்னு தெரியல, ரெண்டு பேரும் ஆடிட்டே வரீங்க. சிக்கி கையில் ட்ரிங்க் பாட்டில் அது கீழே தான் போட்டு தொலையே மாமா. அவன் பைக் கிட்ட கூப்பிட்டு வந்து மேலே ஏறி உட்காரான். அம்மா உன்னால ட்ரைவ் பண்ண முடியுமா? உட்காரு பின்னாடி. அம்மா உட்காருடி, ஃப்ரெண்டில் ட்ரிங்க் பாட்டில் இருக்க, இது அங்கேருந்து இன்னும் கொண்டு வந்திருக்க அப்படி சொல்லிட்டு அவனை பார்க்க அவன் பாட்டில் எடுத்த கொஞ்சம் தான் இருக்க குடிச்சுக்கிறேன். அது போடுங்க கீழே போட்டு. போதும். அவன் ட்ரை பண்ணுறான். பின்னாடி உட்காந்துட்டு வரீங்க. ஆட்டி வண்டி ஓட்டிட்டு இருக்கான். சீக்கிரவ கட்டி பிடிச்சதுதான். வீட்டுக்கு வர வரைக்கும் அவனை விடவே இல்லை. கண்ணை மூடிக்கிட்டீங்க. அவ்வளோ போதையில் இருந்தாலும் அவன் கொண்டு வந்து வீட்டில் ஸ்டோப் பண்ணிட்டு வீடு வந்துருச்சு, இப்போதான் கண்ணை திறக்கிறீங்க. வீட்டு பார்த்த உடனே தான் உங்களுக்கு மூஞ்சில பிரைட்டாக இருக்க. வேகமாக கீழே இறங்கி நான் வீட்டுக்கு போகிறேன் குடுன்னு உள்ளே வர ஜிகே அப்படின்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் உள்ளே போகிற வரைக்கும் நீங்கள் திரும்பி ஜேக்கு கூட பார்க்கல. உள்ளே போகிறீங்க. ஜேக்கு ஒரு ஸ்மைலோட வண்டி எடுக்கலான்னு போக ஊர்லேருந்து வெளியே வந்து எட்டி பார்க்குறீங்க. போதில் வந்துருப்பான் இல்லையா, போகிறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அவன் டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க. வெளியே வரீங்க. உள்ளே போய் பாருடி. நீ கேர்ஃபுல்லாக வீட்டுக்கு போயிடுவியா? போயிடுவேன், உள்ளே போ. இல்லை நான் வீட்டில் வந்து உன்னை விட்டு போகிறேன். அங்கேருந்து எனக்கு வர தெரிஞ்சுக்க. எங்கேருந்து வீட்டுக்கு போக தெரியாதா அப்படி சொல்லிட்டுருக்க. ஏறி பின்னாடி உட்காந்துக்கிட்டீங்க. நான் உன்னை விட்டு தான் போவேன். ஏற்ற மாதிரி தான் வீடு. என்னை விட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் மறுபடியும் என்னடதே வர போறியா தனியா? நான் வந்து அவளை உள்ள போ. வண்டி வேணும், வண்டி எடு மாமா அப்படின்னு தொல்லை பண்ண வண்டி எடுக்கிறான். ஸ்ட்ரீட்டாக அவங்க வீடு ஸ்டாப் ஆகுது. வண்டியில் இது கீழே இறங்குறான். அவங்க ஷோல்டரில் கை போடுறான். நீங்கள் அவனை பிடிச்சிட்டு அவனை வீட்டுக்குள்ளேயும் கூப்பிட்டு போகிறீங்க. அந்த மாதிரி நான் ஆண்டி பார்த்தாங்கன்னா திட்டு போகிறாங்க. நீங்கள் ஆடுறதை பார்த்தா நானே குடிச்ச மாதிரி இருக்கும் மாமா. மாமா என்ன பண்ணுற மாமா நீ அப்படிலாம் கத்திட்டே வரீங்க. அவன் ஒரு மாதிரி ஆடிட்டே வரான். ஸ்டெப்ஸில் ஏற முடியல. இடிச்சுக்கிறேன், கொஞ்சம் நார்மலாக தான் நட அப்படி நீங்கள் சொல்ல சார் அழுக்க உங்களை தூக்கிக்கிட்டாரு. நீங்கள் ஜிக்கி பார்க்க ஜிக்கி உங்களை தூக்கிட்டே போகிறான் அவன் ரூமுக்கு. ஸ்ட்ரீட்டாக அவன் ரூமு அவனை கொண்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு ஒரு டவல் எடுத்து அவன் ஃபேஸ் ஃபுல்லாக தொடச்சி விடுறீங்க. அவன் போதில் புலம்பிட்டே இருக்கான்.
வயன் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி அப்படிலாம் சொல்கிறான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் அப்படி சொல்கிறத. கை கால் அப்படியே சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடச்சி விட்டு அவன் ஷர்ட் பட்டன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவனுக்கு நிறைய ஸ்வெட்ஸ் வந்துருக்கு. எல்லாத்தையும் தொடச்சி விட்றீங்க. அவன் அவங்க கையை பிடிச்ச அப்படி இழுத்துக்கிறான் அவன் மேலே. அவங்களுக்கு பயம் வருது. மம்மா 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 எதுவும் பண்ண மாட்டேன்டி பொண்டாட்டி கட்டி பிடிச்சிக்கிறேன். நீங்கள் அவனை சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்க. எவ்வளோ போதையில் இருந்தாலும் நான் கண்ட்ரோல்டாக இருப்பேன் உன்கிட்ட. நான் அமைதியாக அவனை பார்க்க எனக்கு நீ மட்டும்தான் வேணும். தூங்கலாமா? அமைதியாயிட்டீங்க. பட் அவன் கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கிறான். இந்த பெட்டில் 2வது தடவை 2 பேரும் ஒன்றா படுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படி இருக்கு. ஜிக்கோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. நீங்கள் அமைதியாக பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் கண்ணு மூடி தூங்குறான். கொஞ்ச நேரம் டைம் இப்படியே போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே ஆண்டி காஃபி கொண்டு வந்து எப்போவுமே ஜிக்கோட ரூமில் வச்சுருவாங்க. அதே போல் வர 2 பேரும் தூங்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு. ஒரு காஃபி தான் கொண்டு வந்திருப்பாங்க. அகைன் இன்னொரு காஃபி கொண்டு வந்து வச்சுட்டு 2 பேரும் எழுப்பி விடுறாங்க. காஃபி கொண்டு வந்திருக்கேன் அப்படி 2 பேரும் அதே டைமில் கண்ணு முழிக்க உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாக வருது. ஜிக்கி ஒரு மாதிரி எழுந்து உன்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன்னா ஒரு வீட்டுக்கு போலியா? இல்லைம்மா நீ தனியாக போகக்கூடாதுன்னு நானும் உங்க கூட சேர்ந்து வந்துட்டேன். ஓகே இப்போ உனக்கு காலேஜில் இருக்க ஒரு ரெடியாக்க இருடா அவள் காஃபி குடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் ஆண்டியை பார்க்க சரிம்மா நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு அவன் ரெஸ்ட் ரூமில் போயிடுறான். நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு ஒரு ப்ளஷிங்கோட கிச்சனுக்கு வரீங்க. ஆண்டி என்ன குக் பண்ணுறீங்க? இன்னைக்கு நீ இங்கே இருக்கல அதுக்கு என்ன வேணும் சொல்லு குக் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் பிடிச்சது சொல்ல சரி குக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. ஒரு நிமிஷம் நான் அம்மா அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். நைட்டு கூட சொல்லலை. அம்மா அப்பா என்ன தேடிட்டு இருப்பாங்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நைட்டு எனக்கு கால் பண்ணாங்க. நீ ஜிக்கி கூட இருக்கன்னு சொன்னேன். அதெல்லாம் அவங்க கண்டுக்கல. விடு அவங்க கூட இருந்தால் உனக்கு கண்டுக்க மாட்டாங்க. அமைதியாயிட்டீங்க. ஆமாம் தான் ஜிக்கி கூட இருந்தால் அவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ பெருசாக எடுத்துக்கல. சரி இப்போ நீ காலேஜ் கிளம்பலையா? கப்பு வச்சுட்டு ரூமுக்கு போகிறீங்க. ஜிக்கி ரெடி ஆகிட்டு இருக்கான். அவங்க கபோர்டு ஓப்பன் பண்ணி உங்கள் ட்ரெஸ்ஸை தேடுறீங்க. ஜிக்கி எங்கே என் ட்ரெஸ்ஸை திரும்பி ஒரு மாதிரி முறைக்கிறான். மாமா ட்ரெஸ்லாம் இங்கே தானே இருக்கும் காணும். மேலே கபோர்டில் இருக்கு பாரு. மேலேயா? இரு வர. அவன் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான். கிட்டத்தட்ட அவங்கள ஹக் பண்ண மாதிரி உங்கள் பக்கத்தில் வந்து நின்று உங்களுக்கும் க்ளோஸாக அவன் வந்து எடுத்து கொடுக்க அவனோட ஸ்மெல் அவ்வளோதான் அவங்கள கொண்டுடுச்சு. அவனை ஃபர்ஸ்ட் டைமாக ஃபீல் பண்ணுறீங்க. அவன் உங்கள் ட்ரெஸ்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து பெட்டில் போட்டு இப்போ கிளம்ப போ அப்படி சொல்லிட்டு தள்ளி போயிட்டான். ஏன்னா அதுக்குள்ளே போயிடுச்சு. அங்கேயே நின்றுருக்கீங்க. அவன் மிரர்கிட்ட போயிட்டு திரும்பி உங்களை பார்த்து இன்னும் என்னடி பண்ணுற டைம் ஆகுது போ கிளம்பு. நெக்ஸ்ட்டு நீங்களும் காலேஜுக்கு கிளம்பிட்டீங்க. 2 பேரும் காலேஜுக்கு போகிறீங்க. இப்போல்லாம் ஜிக்கி வேணீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் உங்ககிட்ட நார்மலாக இருக்கான். பட் நீங்கள் அவங்கக்கிட்ட நார்மலாக இல்லை. அவன் உங்கள் கை பிடிச்சானா உங்களுக்கு ஏன் தெரியல ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. அவன் கூட பைக்கில் போகிறது அவன் கூட சாப்பிட்றது அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவன் கூட இருக்கணும்னு தோணுது. நீங்கள் உங்கள் வீட்டில் தனியாக தானே இருக்கீங்க. அது என்னமோ அவனை மிஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃபீல் வருது. அடிக்கடிக்கு ஜிக்கியோட ரூமுக்கு போகிறீங்க. அதை பெட்டில் படுத்துக்கிறீங்க. அதில் அவனோட ஸ்மெல் அப்படி இருக்கு. கண்ணு மூடினா அன்றைக்கி நீங்கள் 2 பேரும் வித் ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க இல்லையா? அன்றைக்கி உங்களுக்கு பயம் வந்திருக்கும். இன்னைக்கு ப்ளஷ் ஆகுது. அங்கேயே படுத்துட்டு இருக்க ஜிகே வரா. பில்லில் மூஞ்சி வச்சுட்டு ஏதோ பண்ணிருக்கீங்க. வயன் இங்கே என்ன பண்ணுற? அதுவா சும்மா எதுக்கு நான் கூப்பிட்ட உடனே பதறி அடிச்சுட்டு இருந்தேன். அதான் சொன்னேன்னு சும்மான்னு அடிச்சியா? என் கால் பண்ண எடுக்கல. என் மொபைல் வீட்டில் இருக்கு. சரிப்போ டைம் ஆயிடுச்சு பாரு. உங்க நாளைக்கு சீக்கிரமாக போகணும். நீங்கள் அவன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஓடி மாமா. என்ன வேணும்? அவங்கள பார்க்குறான். கூப்பிட்டாலே என்ன வேணும்னா கேட்பியா? சொல்ல. அவன் கிட்ட வரீங்க. அவன் கையை பிடிக்கலாமா வேணாமா அப்படி இருக்கு. நீங்கள் அவன் கையை பிடிக்கவே தயங்குறீங்கன்னு. என்ன வயன்? ஒன்றும் இல்லை. இங்கேயே படுத்துக்கிட்டுமா? ஜர்க்காவது அவனுக்கு. நீ மூஞ்சி அப்படி வைக்கிற. இங்களா வேணாம். நீ கிளம்பி வீட்டுக்கு போ. மாமா ஓடி. மாமா நல்லா இருக்கு. இந்த பெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் சொல்கிறேன். வீட்டுக்கு போ. அவங்க கையை பிடிக்கிறான். கிளம்பு. இழுத்துட்டு போடுவான். மாமா 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 ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிருக்க. அவன் சொல்கிறது கேளுவாய. உனக்கு சொன்ன புரியுமானு தெரில. வீட்டுக்கு போ. நீங்கள் அவன் மூஞ்சியே பார்க்குறீங்க. அவன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். போ. உங்கள் கையை விட்டான். ஏன் விட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. சீக்கிரம் போ. கதவு சாத்திக்கிட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக நடந்து
உங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க. அன்றைக்கி நைட்டு அப்படியே போகுது. சிக்கி தான் புருண்டு புருண்டு படுத்து தூங்கி நைட்டு ஃபுல்லாக அவனுக்கு தூக்கமே வரல. மார்னிங் ரொம்ப லேட்டாக இருந்துக்கிறான். கீழே இருந்து 6 நினைக்கிறான். அப்படி சொல்லிட்டு சிக்கிக்காக நீங்கள் அவசர அவசரம் எட்டி பார்க்குறீங்க. சிக்கி நின்றுருக்கான் பைக்கில். சரி சொல்லிட்டு குடுக்குடுன்னு அங்கேருந்து மெல்ல வரீங்க. அம்மா ஒயன் ஒரு நிமிஷம் சட்டுன்னா பிரேக் போட்டு அம்மாவை பார்க்குறீங்க. என்னம்மா இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவன்கிட்ட கொடு. என்னதுதான் அப்படின்னு ஓப்பன் பண்ணலான்னு வர கூட வந்து சாப்பிடுவான் அப்படின்னு உங்கள் கையில் திணிச்சிட்ட. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்க கையிலேருந்து வாங்கிக்கிறீங்க. இந்த மாதிரி புதுசா அம்மாட்ட கேட்க அவங்க இதெல்லாம் நீ தான் கொண்டு போய் அவனுக்கு கொடுக்கணும், அவனை நீ தான் பார்த்துக்கணும், நீ அவனோட பொண்டாட்டி, இந்த வேலைலாம் நீ அவனுக்கு பார்க்கணும். பட் நான் பார்த்துட்டு இருக்கேன், இதுக்கு எனக்கு கொஸ்டின் வேற பண்ணிருக்கேன் இருந்து அப்படி சொல்ல சரி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்க. சிக்கி பைக்கில் உட்காந்துட்டு சீக்கிரம் வாடி டைம் ஆகுதா அப்படி சொல்ல நீங்கள் கொண்டு போயிட்டு அவன் கையில் கொடுக்க என்னது ஏதோ தெரியல உனக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிக்கி கண்ணே பார்த்துட்டு இருக்கீங்க. புருஷன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் ஓடுது. நீங்கள் அவன் மூஞ்ச பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் மாமாவாக பார்த்துருப்பீங்க. பட் இப்போது புருஷன் ஒரு மாதிரி தான் இருக்கு. நீங்கள் அவனே பார்த்துட்ருக்க. அவன் ஏறு டைம் ஆகுது. அவன் பின்னாடி ஏறி உட்காரிங்க. அவன் அந்த பாக்ஸ் எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டான். உள்ளமா அவனும் பைக் எடுக்க எப்பவுமே அவனை பிடிச்சிப்பீங்க இல்லையா? ஸோ உங்கள் கையை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் ஷோல்டரில் வைக்கலாமா வேண்டாமா தெரியாமல் உங்கள் கையை ஒரு மாதிரி ஸ்டிப்பாக வச்சுருக்கீங்க. அவன் பிரேக் போத ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிட்டு அவன் ஷோல்டர்லேயே வச்சுட்டீங்க. இது உங்களுக்கு அடிக்கடிக்க வருது. இது போல தான் அவனை டச் பண்ண யோசிக்கிறீங்க. ஏன் தெரில ஒரு மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் காலேஜை ஸ்டாப் பண்ணிட்டு சரி இறங்கி போ ஈவினிங் வரேன் அப்படின்னு உங்களை சொல்லி உங்களை பார்க்க நீங்கள் அவன் மூஞ்சியை பார்த்துட்ருக்கீங்க. வயன் என்ன சரி போ. நீங்கள் அவன் கையை பிடிக்கிறீங்க. அவன் உங்கள் மூஞ்சி பார்க்குறான். என்னடி அம்மா கொடுத்ததை சாப்பிட்டேன். அவன் ஒரு மாதிரி உங்களை பார்க்க சரி நான் போட்டுமா என்னமோ சொல்லுது உங்கள் கண்ணு. அதுக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரம் உங்களையும் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மாமா சொல்லுடி. நான் போகட்டுமான்னு கேட்டேன். போ டைம் ஆகிடுச்சுல. ஈவினிங் எப்பவும் போல சீக்கிரமாக வா. வரேன். அவன் கையை விட அவன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டான். உங்களையும் பார்க்குறான். நீங்கள் திரும்பி நடந்து போகிறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? பைக் எடுத்துகிட்டு அவன் கிளம்புறான். இங்கே நீங்கள் ஏன் தெரில ஒரு மாதிரி உங்கள் உள்ளுக்குள்ளே குழுக்குள்ளுன்னு இருக்கு. அமைதியாக வந்து கிளாஸ்குள்ளே உட்காந்துக்கிட்டீங்க. இவன் ஏன்னா உன் மூஞ்சியே எனக்கு பிரைட்டாக இருக்கு. உன் ஃப்ரெண்டு கேட்க நீங்களும் அவளை பார்க்க சொல்லுடி என்னடி ஏன் இப்படி சொல்கிறேன்? இல்லை எனக்கு தோணுச்சு. என்ன உன் புருஷன் கூப்பிட்டு வந்து விட்டாரா? அவங்க தானே வருவாங்க. அவர் தான் வருவார். எனக்கு இல்லாமல் உன் மூஞ்சி எனக்கு பிரைட்டாக இருக்கா அதனால கேட்டா அப்படி சொல்லிட்டு அவள் திரும்பிக்க அவள் ஷோல்டரில் சுரண்டி இப்போ என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? யாரோ கூப்பிட்டு வந்து விட்டேன். உன் மாமா கூப்பிட்டு வந்து விடுவார்ல அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். அப்படி இல்லை ஏதோ புருஷன் உன் புருஷன் கூப்பிட்டு வந்து விட்டாரான்னு கேட்டேன். எப்போவுமே உன் மாமா உன் ஆள் அப்படி தானே கேட்ப சிக்கவ. இன்னைக்கு நான் புருஷன் சொன்னேன். இது நடி புதுசாக கேட்குற. ஃபர்ஸ்ட்லாம் அவர் உன் மாமாவாக இருந்தார். ஸோ அப்படி கேட்டுட்டு இருந்தோம். இப்போ தான் ஒரு புருஷன்ல. ஆமாம் அவர் என் ஹஸ்பண்ட் தான். இப்போ ஆயிட்டு என்ன ஆச்சு உனக்கு? அதனால் நார்மலாக உட்காந்துக்கிட்டீங்க. டைம் இப்படி போகுது. ஈவினிங் சீக்கி வரான். மழை அடிச்சுட்டு ஊற்றுது. சீக்கி பைக்கில் தான் வரான். எங்கே இருக்குங்க தெரியலையே. வேலை போயிட்டுருப்பாளா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ மழையில் நனைஞ்சிட்டே வரான். நீங்கள் எங்கேயாவது தனியாக நிற்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டாக போகிறான். இன்னைக்கு இல்லை ஸ்ட்ரீட்டாக காலேஜோட என்ட்ரன்ஸில் வர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மழையில் குத்தாட்டம் போட்டுட்ருக்கீங்க. அவளும் மழை சவுண்ட்லேயும் சீக்கியோட பைக் சவுண்ட் மட்டும் உங்களுக்கு தனியாக கேட்குது. நீங்கள் லிசன் பண்ணிட்டு சீக்கி எங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஒரு கார்னரில் அவன் வந்துட்டுருக்கான். அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. சீக்கி அவனை பார்த்துட்டு உங்கள் கிட்ட வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு என்னடி பண்ணிட்டுருக்கா நீ? மாமா ஒரு ஸ்மைலோட நீங்கள் அவனை பார்க்க அவன் உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான்.
நீ வந்துட்டியா? ஏன் இவ்வளோ நேரம்? சரி ஓகே, மழை வந்துச்சுல அதனால லேட்டாக இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவன் கிட்ட வந்து நிற்க, என்னடி பண்ணிருக்க, மொழியில் நனைஞ்சோம், ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்கு பாரு அப்படின்னு வேக வேகமாக வந்த உங்களை கவர் பண்ண மாதிரி உங்களை பிடிச்சிட்டு, இப்படி தான் ஓடிட்டு இருப்பியா நீ ரோட்டில்? என்ன ஆச்சப்போ? மழையை என்ஜாய் பண்ணுறோம்ல அப்படி நீங்கள் சொல்லிருக்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களே பார்க்குறாங்க. ஜேகே எல்லாரையும் முறைச்சிட்டு கிட்ட போயிட்டு உட்காரு. அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் உட்காருடி. பல்ல கடிச்சிட்டு முறைக்கிறான். நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பாய் சொல்லிட்டு சிக்கி பின்னாடி ஏறி உட்காருங்க. பைக் எடுத்துகிட்டு போகிறான். செம்ம கோத்தில் இருக்கான். மூவ் பண்ணி கூப்பிட்டு போகிறான். மாமா ஒரு நிமிஷம். அவன் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி உங்களை பார்க்க, ஐஸ் வேணும். நான் ஆல்ரெடி உங்களை செம்ம கோத்தில் இருக்கான். ஐஸ் வேணும். ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு திட்டேன். உனக்கு தெரியும்ல நான் போகும்போது ஐஸ் சாப்பிட்டு வந்தேன். ஓரமாக வந்து வண்டியை நிறுத்திட்டு ஐஸ் வாங்கிட்டு உங்கள் கிட்ட வந்த உங்கள் கையில் கொடுத்துட்டு கண்ணா பொண்ணுன்னு கத்திக்கிட்டே இருக்கான். நீங்கள் தின்னுட்டே அவனை பார்க்குறீங்க. அவன் கத்திக்கிட்டே இருந்துட்டு அவன் கண்ணு உங்கள் நெக்குக்கும் கீழே வருது. நீங்கள் அவன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் இதை பற்றியும் மைண்ட் பண்ணல. உங்கள் கிட்ட வந்து உங்கள் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி எடுத்துட்டு இருக்கணும். எதுவுமே தெரியாமல் ஓடிட்டு இருக்க நீ அப்படி கத்த ஒரு மாதிரி க்ளோஸாக இருக்கான். அவனும் மலையில் நனைஞ்சிருக்கான், வெட்டாக இருக்கான். அவன் ஷர்ட்டு கூட அவன் ட்ரெஸ்ஸில் ஊற்றி அவன் பாடி குதிரை வீலாகுது. ஒரு மாதிரி நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஜஸ்ட்டு நீங்கள் கை வச்சது உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுதா? அவன் ஷோல்டரு நீங்கள் டைட்டாக பிடிச்சது உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. அவனுக்கு இப்போ பிடிச்சி நீங்கள் தள்ளி விட்டுருப்பீங்க, அது ஃப்ளாஷ் ஆகுது. அப்படி உங்கள் கண்ணு கீழே போக, உன்னதான் நான் கத்திட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மாமா அவன் உங்கள் மூச்சியை பார்க்குறான். ஏன் நீ இப்படி இருக்க? என்ன எப்படி இருக்க? ஓ நான் திட்டனு, நீ ரொம்ப ஹார்ட்டாக இருக்க. அப்படியே ஆஃப் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவன் எதுவுமே பேசல. ட்ரைவ் பண்ணி உங்களை அங்கேருந்து கூட்டு வந்துட்டான். வீட்டில் இருக்கீங்க, அம்மா கத்திட்டே இருக்காங்க, மழையில் ஆட்டம் போட்டியா அப்படி. நீங்கள் காதுலேயே வாங்கலை. அம்மா அவங்க தலையெல்லாம் தோட்டி விட்டுட்டே இருக்காங்க. நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது. சேம் ஜெய்க்கும் அப்படிதான். ஒரு மாதிரி டெம்ட் ஆகிட்டான்னு கூட சொல்லலாம். அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். அன்னைக்கு டே அப்படியே போதா. நெக்ஸ்ட் டே வழக்கம் போல் ஜெய்கி உங்கள் வீட்டுக்கு வரா. உங்களை பார்க்கலாம் அப்படியே சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு வரா. அம்மா ஜெய்கி மார்னிங் என்ன பண்ணுற? ஓயனா இன்னைக்கு காலேஜ் வரமாட்டான்னு நினைக்கிறேன், நல்லா தூங்குறாப்புல, இன்னும் கீழே வரவே இல்லை. நானும் 2 வாட்டி எழுப்பி பார்த்துட்டு எழுதுக்கவே இல்லை அப்படி அவங்க சொல்லிட்டு அவளை பார்க்க நான் போயிட்டுருக்கேன். ஆமாம் இது என்னது? இது ஜெய்கி கவரில் மெடிசன்லாம் கொண்டு வந்திருக்கான். இது என்னது? டேப்லெட் இருக்கு. டேப்லெட்டா? யாருக்கு? வயனுக்கா? அவளுக்கு ஜோரமா? இல்லை என்கிட்ட இது சொல்லலையே. இல்லை அவளுக்கு ஜோரம் தான், அதான் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட சொல்லவே இல்லை. உன்கிட்ட சொன்னாலா? இல்லை ஆண்டி என்கிட்ட சொல்லலை. அப்புறம் எப்படி ஜோரம்? இல்லை எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் உங்கள் ரூமுக்குள்ளே வரான். அம்மாவும் ஒன்றுமே புரியாமல் ஜோரமா அவன் நல்லா தானே இருக்கா, நேற்று கூட நல்லா சாப்பிட்டாலே அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே வர இழுத்து போத்திட்டு படுத்துட்டு இருக்கீங்க. பயங்கரமாக குளிருது. ஜெய்கி பக்கத்தில் உட்காந்து எழுதுரு டேப்லெட் போட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு லேசா பிச்சிட்டு மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண இழுத்து மறுபடியும் போத்திக்கிறீங்க. சரி டேப்லெட் போட்டு படுத்துக்கோ. அம்மா வராங்க. இவன் ஜுரமா அடிக்குது. பிச்சிட்டு இழுக்க, என்னம்மா ஜுரமா அடிக்குது? ஒரு மாதிரி ஜிக்கிவே பார்க்குறாங்க. இது ஏண்டி காலையிலேயே சொல்லலை? நான் 2 வாட்டி வந்து உன்னை எழுப்பனால என்னால் பேசவே முடியலம்மா, பெட்ஷீட்டே எடுக்க முடியல. ஃபர்ஸ்ட்டு போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி போத்திக்கிறீங்க. அவங்க ஜெய்கிவே பார்க்க, ஜெய்கி அடி ஹாட் வாட்டர் நான் போய் போட்டு வர ஜோங்க. அவங்க அக்கறத்து கிளம்ப ஜெய்கி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வரேன் டேப்லெட் போட்டு படுத்துக்கோ. மாமா எழுந்துரு. மாமா எனக்கு ரொம்ப குளிருது அப்படி சொல்லிட்டு அவன் லேப்ல ஏறி படுத்து அவன் இப்போ அப்படியே ஹோல்ட் பண்ணி ஹக் பண்ண மாதிரி அப்படி பிடிச்சி அவன் லேப்லேயே அப்படி படுத்துக்கிட்டீங்க. அவன் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தெரியும். நேற்று அந்த மாதிரி மழையில் ஆடுனது சேம் ஐஸ் சாப்பிடும்போது எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது இருக்கும். ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எழுந்துரு. கும்பிட்டோம் எதுவும் வேணாம் அப்படி சொல்லிட்டு இன்னும் டைட்டாக பிடிச்சிக்க அவன் அந்த ஃபுட்லாம் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். வேணான்னு சொன்னாலும் கொஞ்சமாக அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறான். கிட்டத்தட்ட ஒரு பேபி மாதிரி உங்களை பேம்பர் பண்ணிக்கிறான். ஆண்டி ஹாட் வாட்டர்லாம் கொண்டு வந்து கொடுக்க நீங்களும் குடிச்சிட்டு டேப்லெட் போட்டுக்கிறீங்க. அவங்க வேற கத்திட்டே இருக்காங்க. தெரியும் நேற்று காலையில் ஆடிட்டு வந்தல, அதனால தான் அப்படி வந்திருக்கு. எல்லாம் கத்திட்டே இருக்கேன், நீங்கள் கண்டிக்கவே இல்லை, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களை ஜெய்கி அப்படி பார்த்துக்கிறான் பக்கத்தில் இருந்தே. அவனை விடவே இல்லை. அவன் மேலேயே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. டேப்லெட் போட்டிருக்கீங்க இல்லையா, கொஞ்சம் குணமாகுது. நீங்கள் ஓகே தான். அவங்க ஃபோர்ஹெட்ல உங்கள் நெக்லெல்லாம் கை வச்சு பார்த்துட்டு ஓகே
குணம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அம்மா கிட்ட கொஞ்சம் டயர்டாக இருக்கும் தூங்கிட்டோம், ஈவினிங் வந்து பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஒர்க் போவ நீ நல்லா போட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. ஈவினிங் போல உங்களுக்கு க்யூர் ஆயிடுச்சு, பட் லைட்டாக ஹெட்டேக் மட்டும் இருக்கு, மெதுவாக எழுந்து உட்காரிங்க. ஓகேவா, ஏதாவது வேணுமா, பால் ஏதாவது கொண்டு வரட்டுமா? நான் ஓகே தாம்மா, லைட்டாக தலைவலி மட்டும் இருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அகைன் படுக்க போறீங்க. இன்னும் என்னடி தூங்குற, மார்னிங்லேருந்து தூங்கிட்டு தானே இருந்த. அதான் சொன்னலாமா தலைவலி இருக்குன்னு. ஆமாம் ஜிகி இங்க, அவனா ஆஃப்டர்நூன் போனான், ஒர்க் போயிருக்கான். எனக்கு ஃபீல் ஆச்சா, இங்கே தானே இருந்தான் எங்கே போனான்னு கேட்டேன். அப்படி நீங்கள் பேசிட்டு இருக்க. அம்மா ஏய் உனக்கு உடம்பு முடியலன்னு ஜிகி கிட்ட சொன்னியா? எப்போ? இன்னைக்கு. அதான் வந்து பார்த்தான்ல. அது இல்லடி, வீட்டுக்கு வரும்போதுக்கு முன்னாடி. அவன் கண்டுபிடிச்சிருக்கான் பாரு உனக்கு ஜுரம் வரும்னு. நீங்க அம்மாவே பார்க்க எவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டான் பார்த்தியா, அதனால தான் நான் உனக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சேன். சிக்கி நல்ல வந்தால உங்களை பார்க்க நீங்களும் சைலண்டாக அம்மாவே பார்க்குறீங்க. ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ கல்யாணம் ஆனதுலேருந்து அவங்ககிட்ட சரியாக பேசுறதே கிடையாது. அதான் ரீசெண்டாக எதுவும் நல்லா பேசுறேன்னு நினைக்கிறேன். நீ தான் அப்பன்னு பார்த்துக்கணும், பட் அவன் உன்னை குழந்த மாதிரி பேம்பர் பண்ணுறான். எப்படிலாம் உன்னை பார்த்துக்கிட்டான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல உங்களுக்கு எல்லாமே ஃபீல் ஆகுது. அமைதியாக அம்மா சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவன் புருஷன், அவனுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும். நீங்கள் இன்னும் சின்ன பொண்ணு மாதிரியே நீ நல்லன்ட்டு இருக்க. மேரேஜ் ஆகிடுச்சு, அது மைண்டில் ஏதாவது இருக்கா? ஜேகே தான் உன்னை சின்ன பொண்ணு சொல்லிட்டே இருக்கான். என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க போங்க அப்படி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நீங்கள் அமைதியாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு மிட் நைட் போல் சிக்கி வரா, உங்களை பார்க்குறான், தூங்கிட்டு இருக்கீங்க. அம்மா அது வந்து கேட்குறான். ஓகே சந்திரமா உட்காந்துருந்ததா பேசிட்டு தான் இருந்தா, அதுக்கப்புறம் தான் தலைவலிக்கு கொஞ்சம் படுதா அப்படி கேட்க சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட கிளம்புறான். மார்னிங் சிக்கி தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அவன் கிட்ட போயிட்டு அவன் ஷோல்டரில் கை வச்சா. மாமா திரும்பி படுக்கிறான். நீங்கள் லைட்டாக பென் பண்ணி மாமா இன்னும் தூங்கிட்டு இருக்கேன் வயன், எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தூங்குறதுக்கு, 5 minutes அப்படி சொல்லிட்டு அவன் டேர்ன் பண்ணி படுத்துக்க 5 minutes வெயிட் பண்ணுறீங்க. மாமா எழுந்துரு, 5 minutes போயிடுச்சு. என்னடி எழுந்துரு பிடிச்சி அவனை இழுக்கிறீங்க. அவன் எழுந்து உட்காந்து உங்களை பார்க்குறான். குட் மார்னிங். ஏய் எங்கே போகிற நீ? நான் இங்கே போலியே, சாரிலாம் வேர் பண்ணியிருக்கேன். அதுவா எங்கள் அம்மா டெய்லி அப்படி தானே போட்டுட்டு இருப்பாங்க, அதான் அப்படி சொல்ல தேக்கி அவன் மேலே இருக்க பெட்ஷீட் எடுத்து போட்டு லண்டடி புதுசா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. அவள் அவங்க மூச்சியே பார்க்குறான். ஏழந்திர ஆஃபீஸ் போகணும்ல, டைம் ஆயிடுச்சுல, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, உனக்கு நான் காஃபி கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவனை புஷ் பண்ணி ரெஸ்ட் ரூமில் விட்டுட்டு நீங்கள் கிச்சனுக்கு போகிறீங்க. வயன் மார்னிங் இங்கே என்ன பண்ணுற? அதுக்கப்புறம் என் மாமாவை நானே பார்த்துக்கிறேன், அவரும் பார்த்துக்க வேண்டாம், அவங்க உங்களையே பார்க்குறாங்க. நீங்கள் காஃபி போட்டு எடுத்துகிட்டு அவன் ரூமுக்கு வரீங்க. அவன் என்ன வந்து மார்னிங் மீட்டிங் பிடிச்சிக்கிச்சா அப்படிங்கிற மாதிரி அவன் ரெஸ்ட் ரூம்ல இருந்து குளிச்சுட்டு வெளில வரான். காஃபி உங்கள் கையில் இது வாங்கிக்கிறான். வைத்தியம் என்ன பண்ணுற, காலேஜ் இல்லையா? இன்னைக்கு சண்டே. ஓ சரி ஓகே, ஜுரம் போயிடுச்சு அவனுக்கு அப்படி சொல்லிட்டு அவன் கையை கொண்டு வந்து நெக்கில் வைக்க ஃப்ரீஸ் ஆகிய அப்படி நின்ட்டீங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு, உடுப்பில் ஏதோ கூசுது, அவனுடைய ஹீட்டான அந்த கையை கொண்டு வந்து உங்கள் நெக்கில் வச்சு போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்க ஒரு மாதிரி சினுங்கிறீங்க. டக்குன்னு கை எடுத்துட்டான், கண்ணு தருது, அவனை பார்க்குறீங்க. சரி நீ கிளம்பு, நான் டெஸ்டிங் பண்ணும். ஓகே நான் இருக்கும்போது சேஞ்ச் பண்ண மாட்டியா? அவன் உங்களே பார்க்குறான். நான் தான் உன்னை பார்த்துருக்கேன்ல, அதெல்லாம் மறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் தானே சொல்லியிருப்பான். ஸோ உங்களே பார்க்க நான் உனக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணுறேன். கபோர்ட் கிட்ட வந்து அவனுக்கு இன்னைக்கு போட வேண்டிய ட்ரெஸ் எடுத்துட்டு இது போட்டு இது நல்லா இருக்கும் கொண்டு வரீங்க. இல்லடி இங்கே பாரு கூட நான் பார்த்துக்கிறேன். மம்மா நான் பார்த்துக்கிறேன் கூட. இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு பசிக்குது, நீ என்ன பண்ணுற, ஃபுட் கொண்டு வா, இங்கேருந்து கிளம்ப நான் போகிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு புஷ் பண்ணி டோர்கிட்ட கொண்டு வந்த சாப்பாடு கொண்டு வா. உங்களை வெளில விட்டுட்டு அவன் உள்ளே போயிட்டான். சரி ஓகே சாப்பாடு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிச்சனுக்கு வந்து அவனுக்கு டிஃபன் செஞ்சுட்டு கொண்டு வரீங்க. அவன் ஒரு மாதிரி புரியாத மாதிரி தாய்க்கத்தோட ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிட்டான். அவன் பேண்ட்டு போட்டுட்டு பெல்ட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஷர்ட் போட்டிருக்க. மாமா ஒரு நிமிஷம். அவன் திரும்பி உங்களை பார்க்க நான் போட்டு வரேன். அவன் கிட்ட வந்து அவன் ஷர்ட் பட்டனை நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. வயன் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டுருக்க? என்னது கொஸ்டின்னு? நான் உன் ஒய்ஃபில் நான் அதை பண்ணணும் அப்படின்னு ஒரு பட்டனை போட்டுட்ருக்கீங்க. அவன் ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்ருக்கான். ஷர்ட் பட்டன் ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு அவன் காலர் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அவன் கழுத்துக்கிட்ட அவன் இதுக்கு நல்லா ஒரு மாதிரி காலை எடுத்து இட்டி கழுத்துக்கிட்ட போயிட்டு
அதெல்லாம் போட்டு விடுறீங்க. அந்த டைம் அவன் மேலே போய் ஹிட் ஆக ஒரு மாதிரி இருக்கு. அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறான், கண்ணை மூடிக்கிட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. போட்டுட்டேன் இப்போ அப்படியே இருக்க பார். இங்கே வா இங்கே வா இங்கே வா. அவன் கையை பிடிச்சி கூட்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறீங்க. அவன் உங்களே பார்த்துட்டு இருக்க. ஃபுட் பிளேட் கொண்டு வரீங்க. அவன் ஃபஸ்ட்டு நார்மலாகவே இல்லை, வேர்த்து கூட்டுட்டு நீங்கள் அந்த பிளேட் எடுத்துகிட்டு வந்து கிட்ட தான் கொடுக்க போகிறீங்கன்னு அவன் கையை நீட்ட கையை தட்டி விட்டுட்டு அவன் லேப்பில் போய் உட்காருங்க. ஏய் என்னடி பண்ணுற? உனக்கு ஃபுட் ஃபீட் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு ஊட்டி விட்டுறீங்க. காட்டு வேணுங்க கூட நானே சாப்பிட்டுக்கிறேன். இந்த பிளேட் உங்ககிட்ட இருந்து வாங்க போக்க மாமா நான் கொடுக்குறேன்ல சாப்பிட்டு அப்படின்னு அவன் மேலே உட்காந்துருக்கீங்க. மூவ் பண்ணுறீங்க. வேணுங்க பாரு ஃபஸ்ட் டைம் எல்லாம் எழுதுறேன். நீங்கள் ஒரு மாதிரி அவனே பார்க்குறீங்க. எழுந்துருடி அப்படின்னு உங்கள் ஹிப்பில் கை வச்சு உங்களை தூக்கலான்னு கை வைக்க அவங்க அட்டெம்ப்ட் ஆகுது அவனுக்கு. உங்கள் ஹிப்பில் கை வச்சு உடனே போச்சு அவனுக்கு. கண்ட்ரோலே மிஸ் பண்ணுறான். மாமா என்னாச்சா? எதுக்கு உனக்கு இப்படி வெறுத்து கொட்டுது அப்படி சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எடுத்து ஸ்வெட்ஸில் வைப் பண்ண வயன் எழுந்துரு அப்படிங்கிற மாதிரி உங்களை புஷ் பண்ணிட்டான். சாப்பாடெல்லாம் கீழே கொட்டிக்கிச்சு. என்னாச்சு அவனுக்கு? பாரு டெய்லி நீ இப்படி தான் எனக்கு கொடுக்குறியா? மம்மா எனக்கு சாப்பிட்டு எனக்கு தெரியும்டி, இப்படி பண்ணாத புரியுதா? என்னாச்சு உனக்கு? எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? ஏன் உனக்கு அந்த ஃபுட் பிடிக்கலையா? நான் உனக்காக குக் பண்ணேன், பட் நீ ஒரு வாட்டி கூட சாப்பிடலையா மம்மா? பாருவா எனக்கு சாப்பிட்டு தெரியும் புரியுதா? டெய்லி நீ ஒன்று இந்த மாதிரி வந்து ஃபுட் ஃபீட் பண்ணது கிடையாதுல்ல. எனக்கு சாப்பிட்டு எனக்கு நல்லா தெரியும்டி புரியுதா? இப்படி என்கிட்ட பண்ணாதா? மாமா ஒரு நிமிஷம் இல்லை பார்க்கவே இல்லை, கீழே நடந்து போகிறான். மாமா 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 ஒரு நிமிஷம் இல்லை மாமா. எதுக்கு இடி இப்பெல்லாம் பண்ணுறக்க? நீ ஒர்க் போகும்போது கோவமாக போக்காத. சாப்பிடல எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு மாமா. அவன் ப்ளீஸ் இப்பெல்லாம் என்கிட்ட பண்ணாத. அம்மா அவன் நடந்து போகிறான். மாமா மாமா ஒரு நிமிஷம் மாமா. என்ன அதாண்டி உனக்கு பிரச்சனை? சாரி. என்னடி புதுசாக பண்ணிருக்க நீ? என்னாச்சு உனக்கு? ஏன் கூப்பிடுற? நீ ஹாப்பியாக இருப்ப அதெல்லாம் பண்ண. ஹாப்பியா? உங்ககிட்ட இப்போ என்னால் ஹாப்பியாக இருக்க முடியும்? பாருவேன் இது போல் இது வரைக்கும் நீ பண்ணது கிடையாதுல்ல. ஏன் இப்போ இந்த மாதிரி பண்ணுற? ஏன் பண்ணுறேன்னா நான் உன் ஒய்ஃபில். நம்மளுக்கு கல்யாணம் ஆக்கி 1 month ஆகுதுடி. அப்போல்லாம் தெரியாத பொண்டாட்டி இப்போ என்னது புதுசாக ஃபீட் பண்ணி மாறுறீங்க வீட்டுக்குள்ளே வந்து. எனக்கு லேவ் மாமா. ஓ லேவ் டைம் பாஸ் ஆகல. நீ என்கிட்ட வந்தியா? மாமா ஒன் ப்ளீஸ் இப்பெல்லாம் பண்ணாதா புரியுதா? என்கிட்ட இது வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ அதே போல் இதுக்கப்புறம் இரு. இந்த மாதிரி பொண்டாதி ப்ளீஸ் வாண்ணா, நான் வேலைக்கு போகிறேன். கிளம்பிட்டான். நீங்கள் கேட்டு பிடிச்சிட்டு இன்டென்ஸில் இருந்துருக்கீங்க. ஏன் மாமா இவ்வளோ கோபத்துச்சு? ஃபுட் பிடிக்கலையா? மாமா கிட்ட இருந்தால் பிடிக்கும்ல. நம்மளை அன்றைக்கி பொண்டாட்டின்னு தானே சொல்லிச்சு. நம்ம இப்போ பொண்டாட்டியே தானே இருக்கோம். எல்லாம் நிறைய தோணுது. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. மாமாக்கு மார்னிங் செஞ்ச ஃபுட் பிடிக்கல புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் ஃபுட் எடுத்துகிட்டு அதுவும் ஜெக்கி ஒரு அம்மா செஞ்ச ஃபுட்டு நீங்கள் சமைக்கலை, நீங்கள் சமைச்சது தான் அவனுக்கு பிடிக்கல போலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஜெக்கியோட ஆஃபீஸில் இருக்கீங்க. அவனுக்கு கால் பண்ணா கீழே வரான். இங்கே என்னடி பண்ணிட்டு கண்ணி? மார்னிங் எதுவும் சாப்பிடல ஃபுட்டு. மோய் காட் இவ்வளோ தூரம் வருவியா? அதுக்கு என்னாச்சு மாமா? ஏன் இப்படி கத்துற? டக்குன்னு உங்கள் கையில் இது பிடிங்கிக்கிட்ட இப்படி பண்ணாதான் நான் சொன்னேன்னா? மாமா இல்லைண்ணா, இல்லை சமைச்ச ஃபுட்டு உனக்கு பிடிக்கல, இது நான் சமைக்கல ஆக்டிங். கிளம்பிட்டீங்க இருந்து மாமா. நீங்கள் அவனை பார்க்க அவன் கேப் புக் பண்ணி உங்களை அதை ஏற்றி அனுப்புகிறான். வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்படி இருந்தால் மாமாவுக்கு பிடிக்கும்ல. எதுக்கு இப்படி பண்ணுது? கோமா திட்டுது. என்னாச்சு மாமா உனக்கு? என்ன கண்ணில் தண்ணி வருது. அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. டைம் எப்படியே போயிட்டு இருக்கு. நைட்டு அவன் ரூமுக்கு வரான், லைட்டு போடுறான். ரூமில் உட்காந்துருக்கீங்க அவன் பெட்டில். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்துற? நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட கோப்பது மாதிரி இல்லை அப்படின்னு பெட்டில் இருந்து எழுத நின்று எனக்கு பயமாக இருக்கு. நீ எப்படி என்கிட்ட கோவப்பட்டது பயமாக இருக்கு மாமா. எனக்கு அவன் கிட்ட வர என்ன தாண்டி பண்ணிட்டு கண்ணி? இங்கே என்ன பண்ணுற? ஏன்னா உனக்கு பிடிக்கலையா? ஏன் மேலே கோவப்படுற? மேடம் இதுக்காக என்ன பிடிக்கல? இன்னும் புதுசாக மேடம் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? மாமா நீ தானடி சொன்ன புருஷன் என்ன பார்க்கலன்னு. என்ன பண்ணிட்டு கண்ணி? புருஷன் பொண்டாடி ஏதோ புதுசாக சொல்லிட்டுருக்க. மார்னிங் நான் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ஊட்டி விடுறதோ, ஆஃப்டர்நூன் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், ஷர்ட் பட்டன் போடுறேன், ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், காஃபி கொண்டு வந்து கொடுக்குறேன். என்ன இதெல்லாம் பண்ணிட்டா நான் பொண்டாட்டி இது பண்ணிக்கணுமா? மாமா இங்கே பாரு, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. வரைஞ்சுன்னு வச்சுக்கோ.
உனக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு என்னால் ஃபீலிங்ஸ்லாம் மாற்ற முடியாதடி. அந்த அடியாக இருந்த உன்னை அந்த இடத்துல இருந்து தூக்கி போட்டா புரியுதா? பட் நீ இல்லாமலும் என்னால் இருக்க முடியாது. என்ன புதுசா என்கிட்ட ட்ராமா ஏதாவது பண்ணிருக்கியா? அப்படி ஏதாவது இருந்தா அதை இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு எங்கிறது கிளம்பு. மாமா வெளியே போடி. அவன் கையை பிடிக்க தட்டி விட்டுடா. வெளியே போ. முறைக்கிறா. வேகமா வீட்டுக்கு வந்துட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஜேகேவோட பைக்கை உங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்கிதா. ஆறு நடிக்கிறான், அடிச்சுட்டே இருக்கான். மெதுவா வீட்டுக்குள்ளேருந்து வெளில வரீங்க. அவங்க ஃபேஸை பார்க்குறான். ஒரு மாதிரி டல்லாக இருக்க. நீங்கள் ஜேகே கிட்ட பேசவே இல்லை. ஜேகே ஓகே குட் மார்னிங். நீ இவ்வளோ லேட்டாக கிளம்புன. நீங்கள் ஜேகேவை பார்க்க சாப்பிட்டியா? என்ன மாமா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறேன். இங்கே பாரு, காலேஜ் போகணும் வா. என்ன உனக்கு பிடிக்கலையா மாமா? ஏய் அது உட்காரடி. என்ன ஏன் கூப்பிட்டு போகிறேன்? இதில் என்னடி டவுட்டு? நான் தானே உன்னை கூப்பிட்டு போவேன் டெய்லி. அப்போ நேற்று நான் பண்ணது மட்டும் அது மேடம் லீவ் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் என்கிட்ட வந்திருக்காங்க. ஓ அதுவும் நேச்சுரல்ல. அது உட்கார் பாருவாய். கொஞ்சம் அப்படி வைக்காத. அப்போல்லாம் உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. எதுக்கடி அலற? ஏன் அப்படி பேசினேன்? மனசுக்குள்ளது என்னை தூக்கி போட்டியா? நான் பொண்டாட்டி இல்லையா? நான் ஒயன் இல்லையா? என்ன என்ன பேசுற அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்க அவன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டான். நீங்கள் அலறத பார்த்தா ஏந்தி ஏந்தி எதுக்கடி இப்படி அலற அப்படிங்கிற மாதிரி பைக்கில் இருந்து கீழே இறங்கி கிட்ட வரான். ஏன் அப்படி சொன்னேன்? என்ன தூக்க போட்டுன்னு சொன்னேன். அப்போ என்ன பிடிக்காது உனக்கு? ஏன் அப்படி பண்ண அப்படின்னு அழுதுட்டே அவனை பார்க்க அவன் ஃபேஸ் ரெண்டும் வெளியே ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி ஆர்டி சொன்னா உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு. உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உன்னை மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். பட் உனக்கு தான் என்ன பிடிக்கல. பாரு ஏதோ லீவ் டைம் பாஸ்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏதாவது பண்ணிட்டு போயிடுவேன். நீ என்னால் ஃபீலிங்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் நார்மலாக இருக்கணும்னா நீ என்கிட்ட தள்ளி இருக்கணும். அப்போ நான் மட்டும்தான் நான் நார்மலாக இருப்பான். இல்லைன்னா என்னால் ஃபர்ஸ்ட் மாதிரி உன் கூட அட்டாச் ஆகிட்டேன்னா அப்புறம் என்னால் நார்மலாக இருக்க முடியாது. நீ ஒரு நாள் பண்ணிட்டு போயிடுவேன். எல்லாத்தையும் எனக்கு ஃபுட் கொடுத்து காஃபி கொடுத்து இல்லாட்டி மாதிரி கேர் பண்ணி டைம் பாஸ்க்கு எல்லாம் பண்ணிட்டு போயிடுவேன். பட் எனக்கு டெய்லி அது வேணும்னு தோணுண்டி. உன்னை தூக்கி போட்டேனா ஃபேக்கை என்னையை நான் ஏமாத்திட்டு இருக்கேன். உன்னை தூக்கி போட்டேன்னு நீ எங்கே இருக்க? நான் எப்படி உன்னை தூக்கி போடுவேன்? உன்னை எனக்கு பிடிக்கும். உன்னை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். நீ என் லைஃப்பில் இல்லைன்னா அவ்வளோதான். அதனால தான் எவ்வளோ நீ பண்ணியும் உன்னை தேடி உன்னை சுற்றி வர. நீ எனக்கு பொண்டாட்டியாக இல்லைன்னாலும் பரவாயில்ல. பட் என் கண்ணு முன்னாடி என் பக்கத்தில் என் ஒய்னா என் கூட சிரிச்சு பேசுது. எனக்கு அது போதும். நீ எனக்கு வேணும். அவ்வளோதான். இந்த குழந்தைத்தனமா என் கூட விளையாடிக்கிட்டு சின்ன வயசுலேருந்து உன்னை நான் அப்படி தான் பார்த்தேன். என் குழந்தை மாதிரி கணக்கு நீ அப்படி தான் தெரியவேன். உன்னை நான் அவ்வளோ அழகாக பார்த்துப்பேன். அடல்ட் ஆன உடனே என்னன்னே தெரியாமல் எனக்கு இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் அப்படி இருக்கு புரியாமல் என்கிட்ட வந்து சொல்லும் போது எல்லாமே நான் தான் உனக்கு முன்னாடி தெரிகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்டி. என் பூனாதி அப்போதுலேருந்து நான் உன்னை அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் என் ட்ரீம் தெரியுமா? நீ டைம் பாஸுக்கு வந்ததெல்லாம் நேற்றுக்கு அதெல்லாம் என் ட்ரீம் டி. என் லைஃப்பில் ஒரு நாள் கூட அதெல்லாம் நடக்காதாண்ணா. ஒரு நாளில் நான் திங்க் பண்ணியிருந்திருக்கேன் தெரியுமா? எல்லாமே என் ட்ரீம். அப்புறம் எப்படி அதில் எனக்கு பிடிக்காம போக்கும் அப்படின்னு உங்கள் அவனோட ஃபோரிடும் அட்டாச் ஆகி அவன் ஆழ்ந்துட்டே பேசுகிறான். நீங்கள் அவன் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. பட் இதெல்லாம் வேணாம். ஓகே உங்ககிட்ட அதெல்லாம் பண்ணணும்னு தோணும். அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்த்து பயந்தல்ல, என்னை விட நீ தனியாக போன மாதிரி. எனக்கு வேணாண்டி, நான் உன் கூட இருக்கணும் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸில் விட்டுட்டு அவன் கண்ணு தொடச்சிட்டு உங்கள் கண்ணையும் தொடச்சிட்டான். நீங்கள் ஒரு மாதிரி ஜிகேவை பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு எது வேணாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். எனக்கு நீ மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். நீ கூட பேசிகிட்டே இருக்கணும் எப்பவும் போல. இங்கே பாரு அன்றைக்கி சொன்ன மாதிரி இதே மறுக்கிறேன். எப்பவும் போல நீ என்கிட்ட பேசிட்டு நான் உன் மாமா உன் மண்டையில் ஏற்றிக்கோ. சரி உட்கார போகலாம். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்க. ப்ளீஸ் டே இப்படிலாம் என்கிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரி டைப் பண்ணாத, விளையாட்டு கூட பண்ணாத. இன்னும் மாரி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிருவேன். வா மாதம் அப்படியே சொல்லிட்டு அவன் போய் பைக்கில் ஏறிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் மெதுவாக ஏறி அவன் பின்னாடி உட்காரீங்க. சரி எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கான். அந்த ட்ராவல் ஃபுல்லாக அமைதியாகவே இருக்கு. நெக்ஸ்ட்டு காலேஜ் ஒரு மாதிரி சூக்கமாகவே இருக்கீங்க. மாமா அப்படி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தானே.
அப்படி தோணுது. இவ்வளோ ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கா அப்படி தோணுது. அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. நம்ம மாமா இப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம், ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே ஜேகே அவ்வளோ அழுகுறான். அவன் கண்ட்ரோல் மீறி அவன் கிட்ட இதெல்லாம் பண்ணும்போது அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும். பட் வேணாம், அப்படி இருக்கான். ரெஸ்ட் ரூமில் உட்காந்துருக்கான். ஆஃபீஸில் கொஞ்ச நேரம் டைம் எப்படி போகுது, அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியே வரான். நார்மலாக எல்லாரும் கூட பேசுகிறான், ஒர்க் பண்ணுறான். ஈவினிங் பைக் எடுத்துகிட்டு வரான். உங்களை பார்க்குறான். ஃபேஸு ஒரு மாதிரி டல்லாக இருக்கு. நீங்கள் அவன் கிட்ட வரீங்க. யோஹேன் காலேஜ் முடிஞ்சிருச்சா? வப்பலாம். அவன் பின்னாடி ஏறி உட்காரிங்க. ஏதாவது சாப்பிட்றியாடி? இல்லை மாமா, வீட்டுக்கு போகலாம். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணி வரான். வீட்டில் கூட்டு வந்து உங்களை ட்ராப் பண்ணுறான். நீங்கள் இறங்கிட்டு சிக்கி பார்க்க திரும்பி கூட பார்க்காம அவன் பைக் எடுத்துகிட்டு வந்து கிளம்புறான். நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுறீங்க. கொஞ்ச நேரம் அம்மா உங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏதுமா இதா ஜங்குக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனான். மாமா வந்துச்சா? இப்போ தான் வந்துட்டு போனானே. எடுத்து வச்சு சாப்பிட்றீங்க. மார்னிங்க சிக்கி தூங்கிட்டு இருக்க நீங்கள் மாமா எழுந்துற உங்கள் குரலை கேட்டு உடனே எழுந்து உட்காரான். குட் மார்னிங். உங்களே பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு மாத்திரம் இன்னைக்கு நின்றுட்டுருக்கீங்க. வயன் இங்கே பாரு, குட் மார்னிங் சொன்னால் குட் மார்னிங் சொல்லணும். ஏய் காஃபி எப்படி? அவன் கையில் கொடுக்க, குளிச்சுட்டு வா, குடிச்சிட்டு போ, நான் உனக்கு டிஃபன் கொண்டு வரேன். வயனில் திரும்பி பார்க்குறீங்க. வயன் ப்ளீஸ். டைம் ஆகுது, எனக்கும் பாலிஷ் போகணும்ல, அப்புறமா பேசிக்கலாம் போ. கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்க. கொஞ்ச நேரம் அவனுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வரீங்க. ஏய் என்னடி பண்ணிருக்க நீ? சாப்பிடு. அவன் வாயில் எடுத்து திணிக்க பேச பேச அவன் வாயில் வச்சுட்டு இருக்கீங்க. வயன் என்ன? எனக்கு பசிக்குது. சரி வீட்டுக்கு போ, சாப்பிடு. நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். வயனுக்கு பாரு, எதுக்கு இப்படி பல்ல கடிச்சிட்டு கத்துற? போய் சாப்பிடுன்னு சொன்னேன். அதான் சொன்னேன்ல, புருஷன் சாப்பிட்டாதான் பொண்டாட்டியே சாப்பிடணுமா? ஓ காட், வயனுக்கு பாரு, இதுதான் ஒன்று நான் பண்ணாதன்னு சொன்னேன். நான் சாப்பிடணுமா வேணாமா? அவள் அவங்க மூச்சியை பார்க்க லாஸ்ட்டு இதை மட்டும் வாங்கிக்கோ, நான் போய் சாப்பிட்றேன். அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். அவன் வாயில் திணிச்சு விட்டுட்டு சீக்கிரமாக கிளம்பி வா, நான் காலேஜுக்கு கிளம்பியிருப்பேன், என்னை வந்து கூட்டுப்போம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிடுறீங்க. கட்டுப்பாக இருக்கு அவனுக்கு, செம்ம கடுப்பில். அவன் ஜஸ்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏர்லாம் செட் பண்ணிட்டு கீழே வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஹார்ன் அடிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். வேகமாக கடுப்பில் பைக்கை வர முறுக்கிட்டு நின்றுட்டுருக்கான். வேகமாக ஓடி வந்தார். லேட் ஆகிடுச்சா? அமைதியாக இருக்கான். கடற்கரைன்னு ஏறி பின்னாடி உட்காந்து போகலாம் பைக் எடுக்கிறான். நான் தான் உன்னை இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல வயன். அவன் பேசுறது காது கொடுத்து கூட கேட்கல. பயங்கரமாக கத்திக்கிட்டு வரான். பட் நீங்கள் அவன் ஹிப்பில் கை வச்ச அவனை ஒரு மாதிரி ஏழுத்து ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி அப்படிலாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. பயங்கரமாக கத்திட்டு வரான். அடிக்கடிக்கு உங்கள் கையை வர எடுத்து விட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட்டு காலேஜை கார் ஸ்டாப் பண்ணிட்டு பைக்கு திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் கீழே இறங்கிட்ட பாய் ஒரு ஸ்மைலோடு அவனை பார்க்குறீங்க. அவன் முறிச்சிட்டு இப்படிலாம் உன்னை பண்ணாத நன்றி சொன்னேன் அப்படி சொல்லிட்டு இருக்க. அவன் கையை டெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த கையை என்னடி இட்டு வரணும்? இந்த ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு இருந்தா நான் எப்படி உங்ககிட்ட வருது? கையெடு. ஒய்யன் அந்த கையை தட்டி விடுறீங்க. அவன் ஒரு மாதிரி முறிச்சிட்டு உங்களை பார்க்க அவன் கிட்ட போயிட்டு அவன் ஷர்ட்டு பிடிச்சி இழுத்து அவன் லிப்ஸுக்கு மேலே பச்சாக்கு வைக்கிறீங்க. அவன் கொட்டுப்புல முறிச்சிட்டு உங்களை பார்க்க இதுக்கப்புறம் நீ இதை மறக்கவே கூடாது. டெய்லி ஒர்க் போகும்போது இது கொடுத்து தான் போக்கணும். மண்டையில் எதுவுமே ஏறலையா? அவ்வளோ சொன்னடி சொல்ல அவன் கை பிடிக்கிறீங்க. கடுப்பில் முறைச்சிட்டு உங்களை பார்க்க நீ இந்த அளவுக்கு இருக்கன்னா உன்னை நான் தானே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவள் உங்களே பார்க்க இப்படி நான் உன்னை சேஞ்ச் பண்ணேன்னா அகெயின் நான் தானே உன்னை ஃபஸ்ட்டு மாதிரி மாற்றி ஆக்கணும். உங்களே பார்க்க நான் உன்கிட்ட பண்ணுறதெல்லாம் டைம் பாஸ்க்கு கிடையாது. உன்னை என் புருஷனாக நினச்சேன் ஃபீல் பண்ணி தானே அதெல்லாம் உன்கிட்ட பண்ணிகிட்ருக்கேன். கிட்ட போயிட்டு அவன் தேர்ட் பட்டனில் கை வச்சு எனக்கு எல்லாமே நீ தானே சொல்லி கொடுத்த. என் மண்டையில் தட்டி எதையும் சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, புரிஞ்சுக்கோ, என்னை புரிய வச்சிருக்கலாம்ல. அவள் உங்களே பார்க்க இப்போ தானே அவனை புரிஞ்சுக்கிட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். சாரி, என்னை பொண்டாட்டியா அக்செப்ட் பண்ணிப்பியா? ஒரு மாதிரி நீங்கள் அவனே கேட்க அவன் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். மலசா அவன் பொண்டாட்டியாக நிற்கிறேன். அவனுக்கு அகெயின் என் மேலே டவுட் இருந்தா ஓகே பரவாயில்ல, நீ என்னை விட்டு தள்ளி இருக்க மாதிரி நான் அவனை விட்டு தள்ளி இருக்க மாட்டேன். பிகாஸ் நான் ஜேகே பொண்டாட்டி. அவனே பார்த்த நான் எப்போவுமே உனக்கு தான். நான் பயணம்னா முரட்டுத்தனத்தை பார்த்தா அப்படி மேலே வந்து அப்படி
பாயிர அப்படி. அதுதான் எனக்கு மயம் வந்துருச்சு. புரிய வச்சிருக்கலாம்ல, நானே புரிஞ்சுக்க இவ்வளோ டைம் எடுத்துட்டேன் அப்படி சொல்லி அவனை பார்த்து நைட்டு ரூமில் வெயிட் பண்ணுவேன். உனக்காக இந்த பொண்டாட்டி உனக்கு வேணும்னா இவ்வளோ கோவம் இல்லாமல் என் புருஷனா நீ வந்து என்னை எடுத்துக்கோ ஃபுல்லாத்தையுமே. இதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி எப்போவோ ப்ரிப்பேர் ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவனோட தள்ளி வந்து எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன். ஒன் ஒரு நிமிஷம் ஒன் ஐம் சாரி. ஏய் எனக்கு பொண்டாட்டி சொல்ல. அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். சரி டக்குன்னு சேஞ்ச் ஆக்க முடியாதா? நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ரூமில் இருக்கும், வேணும்னா வந்து எடுத்துக்கோ. ஆண்டி சொன்னாங்க இன்னைக்கு ஈவினிங் எங்கேயும் போறியாமே, 11 o'clock வரைக்கும் தான் நான் வெயிட் பண்ணுவேன், அப்போ வரைக்கும் வரலன்னு வச்சுக்கேன் தூங்கிடுவேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே வந்துட்டீங்க. பொண்டாட்டி நீங்கள் தூரமாக போயிட்டீங்க. அவன் சொன்ன பொண்டாட்டி உங்கள் காதில் விழல. அவன் ஒரு மாதிரி இருக்கான், உங்களையும் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, என்னமோ தெரியல. அவன் ஸ்டொமக்கில் பட்டாம்பூச்சிலாம் பறக்குது. திடீர்னு சொல்லும் போது அது அவனால் அக்செப்ட் பண்ண கூட அவனால் முடியல. ஃபஸ்ட்டு அவனால் ப்ராசஸ் பண்ண முடியல. அவனை பார்த்துட்டே இருக்கான். கிளாஸ்குள்ளே போயிட்டீங்க. ஆஃபீஸ்லேருந்து அவனுக்கு கால் வந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸில் நீங்கள் சொன்னது மட்டும்தான் அவன் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஏகப்பட்ட ஒர்க் கொடுக்குறாங்க, பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஈவினிங் காலேஜ் முடிஞ்சிருச்சு. அவனுக்கு பிடிச்ச மாதிரி ரெடியாகிட்டு அவன் ரூமில் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஆண்டிலாம் அவங்கள பார்த்துருப்பாங்க, எப்பவும் போல தான் எங்கே போகிறீங்க புள்ள அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டுக்கவே இல்லை. அவங்க ரூம்லேயே படுத்துட்டு இருக்கீங்க. டைமை பார்த்துட்டே இப்போ வருவான் அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டே இருக்கீங்க. 10 ஆகுது, 11 ஆகுது, உங்களுக்கு தூக்கம் வருது, 12 ஆகுது. ஒரு வேளை மாமாக்கு நம்ம வேண்டாமோ அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக இருக்கீங்க. அவன் கத்திருப்பான் இல்லையா, அதுதான் உங்கள் மைண்டுக்குள்ளே போகுது. அமைதியாக எழுத நிற்கிறீங்க. நம்ம இருக்கிறதுனால தான் மாமா ரூமுக்கு வரலையா என்ன? ஆண்டி 10:30 11 o'clock வருவான்னு சொன்னாங்க. 1 மணி ஆக்க போது இன்னும் காணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சிக்கோட பைக் சவுண்டு. நம்ம எங்கேருந்து போயிட்டுருப்போம்னு சொல்லிட்டு லேட்டாக வருதா என்ன? எங்கேருந்து போயிடலாமா இப்பெல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே நிறைய ஓடுது. சீக்கி பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு வேக வேகமாக வீட்டுக்குள்ளே வரான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. இவ்வளோ நேரம் இல்லாத பார்த்துட்டும் என்னமோ தெரியல. அவன் வரும்போது இருக்கு. அன்றைக்கி மாதிரி மாமா நம்மளை திட்டுடுச்சுன்னா அகெயின் அவர் மனசுலேருந்து நம்மளை தூக்கி போட்டு மார்னிங் சொன்னதையும் ட்ராமான்னு நினச்சிக்கிடுச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்க் பண்ணுறங்க. வேக ஆச்சிக்கு ரூமுக்குள்ளே வந்து டோரை ஓப்பன் பண்ண நீங்கள் ஒரு மாதிரி பத்துட்டமா நின்றுட்டு அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டே இருக்கான். மாமா அந்த மாதிரி நான் சொல்லிக்கிறேன், இதெல்லாம் எதுவும் ட்ராமா இல்லை. சொல்ல வரத்துக்குள்ள காலு அந்த டோரை போய் டமால் அடித்து சாத்துது. மாமா இங்கே பாரு, கூப்பிடாத, நீ கூப்பிட்டேன்னு எனக்கு பயமாக்குது மாமா. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். நீங்கள் சிக்கவை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் லிப்ஸை விட்டுட்டு உங்கள் ஷோல்டரில் கை வைக்கிறான். அவனை பார்க்க அவன் உங்கள் ஷோல்டர்லேருந்து கை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் தான் உங்ககிட்ட எதுவும் கேட்காம எதோ பண்ணிட்டேன். உனக்கு ஓகேவா? லைட்டாக ஒரு ஸ்மெல் பண்ணுறீங்க. உன்னை நான் எடுத்துக்கிட்டுமா எல்லாத்தையுமே? மம்மா ஏண்டி தயங்குற? மறுபடியும் வேணாம்மா, டைம் எடுத்துக்கிறியா? மம்மா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே? ஆமாடி பாரு. சரி ஓகே, இந்த அளவுக்கு நீ இறங்கி வந்திருக்கனா எனக்கு அதுவே போதும். நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், என்னை புரிஞ்சுக்கணும்னு நினச்சல எனக்கு ஓகே தான் அப்படின்னு மேலே இருந்து கையெடுக்க அவன் கையை டக்குன்னு பிடிச்சிட்டேன். புருஷன் பொண்டாட்டிலாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கலாம். சிக்கி உங்களே பார்க்க நீ என் புருஷன் தானே, எதுக்கு என்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்டுட்ருக்க அப்படி சொல்ல அவ்வளோதான். இது போதும் ஜிக்கிக்கு. நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணி கூட்டி போகிறான். 2 பேரும் பெட்டில் இருக்கீங்க. அவ்வளோ ஆஷான்னு எடுத்துக்கிறான். என்னென்ன தேவை எல்லாத்தையுமே எடுத்துக்கிறான். ரஃப்பாக உங்களை ஹேண்டில் பண்ணுறான். பயங்கரமாக கத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள அவ்வளோ பெயின், உங்களுக்குள்ள ஃபுல்லாக இருக்கான். அங்கே தான் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. உங்களை பார்த்துட்டே பண்ணுறான். எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். உங்கள் கையை வச்சுட்டு டைட்டாக பிடிச்சிட்ருக்க க்ரிப்புக்கு. பெயின் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டான். கம்ப்ளீட் பண்ண நீங்கள் பெயினில் அழுதுகிட்டே மாமா இப்போ நான் பொண்டாட்டில ஃபுல்லாக கிஸ் பண்ணேன். எப்போவுமே நீ மட்டும் தான் என் பொண்டாட்டி. கண்ணெல்லாம் தொடச்சி விட்டான். ஓகே, இதோட இந்த கொஞ்சாட்டம் முடிச்சுக்கலாம்.